ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரியாணி சேமியா பண்ணலாம். அதுக்கு வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணலான்ட்டு கேரட்டு பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி சேமியா பண்ணலாம். ஒரு வாணால் வச்சுக்கோங்க. வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேரட்டு பீன்ஸும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேக வச்சும் போட்டுக்கலாம். நான் அதனால் பொடியாக கட் பண்ணிட்டேன். நான் இப்படியே வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 200 கிராம் சேமியாவுக்கு நம்ம 600 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. 600 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணி சேமியாவில் அந்த மசால் கொடுத்துருக்காங்க. அந்த மசாலா நாம் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள்லாம் போடலை அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டே கொடுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டுக்கோங்க. அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி சேமியாவை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. காயெலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியாவை இதில் கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் மூடி வச்சு இறக்கிக்கலாம். இது சேமியா சீக்கிரம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு. பிரியாணி சேமியா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.